இப்போ நான் பார்க்க போகிறது 12th மேக்ஸ் எடுத்துக்காட்டு 7.39 பார்க்க போகிறோம். சம் பாருங்கள். மதிப்பீடுகள்னு சொல்லிட்டு லிமிட்டட் x tends to 0 power plus into 1 divided by x minus 1 divided by e power x minus 1. சரிங்களா? இது மதிப்பிடும் போது இதுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்கத நம்ம எடுத்து எழுதியாச்சா? என்ன பண்ணலாம்? என்ன கொடுத்துருக்காங்க? மதிப்பு எக்ஸுக்கு 0 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 0 அங்கே அப்ளை பண்ணலாமா எக்ஸுக்கு பதில்? அப்போது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை முதல்ல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 1 இன்ட்டு இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 இங்கே லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எழுதிக்கோங்க. இன்ட்டு இப்போ 1 கூட பெருக்கும்போது சீனுங்க இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே வருமா? இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். அப்படியே 1 இன்ட்டு எக்ஸு டிவைடட் பை அடுத்து எக்ஸு இன்ட்டு இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 சேம் பெருக்கல் அப்படியே வந்துடுமா? இப்போ 1 கூட பெருக்கும்போது அந்த டைம் அப்படியே வந்துடுச்சு. சென்டரில் இருக்கிற மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிட்டோம். கீழே பெருக்கல் இருக்கிறது பகுதி அப்படியே பெருக்கியாச்சு. சரிங்களா? இப்போது அங்கே அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இ பவர் எக்ஸ் இருக்கா, எக்ஸ் இருக்கும் 0 அப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் 1 மைனஸ் எக்ஸுக்கு சேம் என்ன பண்ண போகிறோம்? 0 டிவைட் பை எக்ஸு 0 இன்ட்டு இ பவர் எக்ஸுக்கு 0 மைனஸ் 1. இப்போது இ பவர் 0வோட வேல்யூ என்ன நமக்கு? 1. இப்போ அங்கே அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? இ பவர் 0 இல்லை E0 இப்படின்னு எடுத்துக்கலாம். 1 மைனஸ் 0 வருமா? டிவைட் பை 0 இன்ட்டு 1 மைனஸ் 1. இப்போ இங்கே என்ன வரும்? 1 மைனஸ் 1 0. இப்போ நமக்கு மேலே 0 ஆயிரும். 0 கூட பெருக்கும்போது இந்த டைமும் 0 ஆயிரும். அப்போ நமக்கு இது எப்படி இருக்குது? தேரப்பெறாத வடிவம். சரிங்களா? அப்போ நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. இப்போ லோபித்தாலின் விதிப்படி ஃபஸ்ட்டு நம்ம வரையறை செஞ்சுட்டு வகையீடு செஞ்சதுக்கப்புறம் இதோட மதிப்புங்க அப்ளை பண்ணலாமா? பாருங்கள். லோபித்தாலின் விதிப்படி லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பவர் ப்ளஸ் இன்ட்டு 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல். இப்போ ஆல்ரெடி பாருங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம மதிப்பை கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? இது அப்படி எழுதிக்கலாமா? லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் இன்ட்டு என்ன வரும்? இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸு டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் மைனஸ் 1. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? முன்னே போட்டோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்டெப்பு இங்கே எடுத்து எழுதி இப்போது இங்கே நம்ம மதிப்பு அப்ளை பண்ண போகிறதில்ல, இதை உள்ளே கொண்டு பெருக்க போகிறோம். சரிங்களா? அப்போ லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ். இல்லை ஆர்டராக எழுதுகிற மாதிரி இருந்தால் இ பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 மட்டும் எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸை உள்ளே கொண்டு பெருக்கலாமா? அப்போ என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸு மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸு. சரிங்களா? இப்போ நான் இப்போது எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யலாமா? வகையீடு செய்யும்போது என்னாகும்? ஃபஸ்ட்டு இப்போ இ பவர் எக்ஸு, இப்போ இ பவர் எக்ஸு இது எக்ஸை பொறுத்து வகையிட்டு என்ன கிடைக்கும் நமக்கு? இ பவர் எக்ஸ் அப்படி தான் வரும். இ நடுக்கு எக்ஸை பொறுத்து வகையிடும் போது சேம் அதே கிடைக்கும். மைனஸ் இது மாறிலி உறுப்பாக இருக்கா? அப்போது மாறிலி உறுப்பு என்ன ஆகும்? 0 ஆயிரும். மைனஸ் எக்ஸை பொறுத்து வகையிட்டால் 1 டிவைட் பை ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து ஒரு தடவை வகையிடுவோம், அடுத்து இ பவர் எக்ஸை பொறுத்து ஒரு தடவை வகையிடுவோம். சரிங்களா? அப்போது எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இ பவர் எக்ஸ் வகையிட்டு என்ன வரும்? அதே சேம் இ பவர் எக்ஸ் தான் வரும். அடுத்து ப்ளஸ் இப்போ இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை பொறுத்து வகையிட்டால் 1. சரிங்களா? எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இ பவர் எக்ஸை வகையிட்டு அதே தான் கிடைக்கும். இ பவர் எக்ஸை அப்படியே வச்சுட்டு எக்ஸை வகையிட்டாங்கன்னா 1 எக்ஸுன்ட்டு இப்போ எக்ஸை பொறுத்து வகையிடும் போது 1 மைனஸ் சேம் எக்ஸை பொறுத்து வகையிட்டால் 1. சரிங்களா? ஈக்குவல் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் இன்ட்டு என்ன வருங்க? இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 வருமா? டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் 1. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் மதிப்பு 0 இங்கே கொடுக்கலாமா? இப்போ கொடுக்கும்போது என்ன வரும்? லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் லிமிட் நம்ம அப்ளை பண்ணும்போது இது நம்ம எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இ பவர் 0 வருமா? மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸுக்கு 0 இன்ட்டு இ பவர் 0 ப்ளஸ் இ பவர் 0 மைனஸ் 1. இப்போ இ பவர் 0வோட மதிப்பு என்ன? 1 நமக்கு தெரியும். அப்ளை பண்ணால் 1 மைனஸ் 1 டிவைட் பை என்ன வரும்? 0 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1. அப்போ என்ன ஆகும்? டோட்டலாகவே இந்த டேர்மு மேலேயும் 0 வந்துடும், கீழேயும் 0 வந்துடும். அப்படி என்ன வடிவம்? தேரப்பெறாத வடிவம்.
சரிங்களா? அப்போ திறப்படாத வடிவம் போது நம்ம மீண்டும் லோபித்த விதியை பயன்படுத்துவோமா? இப்போ மீண்டும் லோபித்தாவின் விதிப்படி இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வகையீடு செஞ்சோம் பார்த்தீங்களா, அதை இங்கே எடுத்து நம்ம எழுதியிருக்கோமா, எழுதி வகையீடு செஞ்சோம். அப்போ நமக்கு 0 நமக்கு கிடச்சிது. அடுத்து இதை வச்சு நம்ம வகையீடு செஞ்சு தானே இதை நம்ம கொண்டு வந்தோமா. இப்போது ரெண்டாவதாக வகையீடு செஞ்சதை வச்சு அடுத்து நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? அப்போ என்ன வரும், இந்த தேவைன்னா எழுதிக்கலாம், இல்லை வேண்டாம். எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம், e⁻x மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு e⁻x ப்ளஸ் e⁻x மைனஸ் 1. மொதல் தடவை எடுத்து எழுதணும். நமக்கு 0 வந்ததுனால லோபித்த விதிப்படி எடுத்து எழுதணும். அப்படின்னு நமக்கு திறப்படாத வடிவம் தான் வந்துச்சு. அப்போ இதுக்கு நாம் என்ன கண்டுபிடிச்சோம், லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ட்டு e⁻x மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு e⁻x ப்ளஸ் e⁻x மைனஸ் 1. இப்போது இந்த நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்க, இதை நம்ம எடுத்து மீண்டும் லோபித்த விதிப்படி இதை நம்ம வகையீடு செய்ய போகிறோம். சரிங்களா? ஈக்குவல் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் இப்போ சேம் இதை நம்ம எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யலாமா. என்னும் போது e⁻x அங்கே அப்படியே வந்துடும். e⁻x எப்படின்னு வகையீடு செஞ்சால் அதே தான் திரும்பி கிடைக்கும். மைனஸ் 1 மாறிலி உறுப்பு தனியாக இருக்கா, அப்போ மாறிலி உறுப்பு தனியாக இருந்தால் 0 ஆயிரும். மைனஸ் என்ன வரும், எக்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படியே வச்சுட்டு e⁻x வகையீடு செய்யும் போது e⁻x நமக்கு அப்படியே கிடைக்கும். அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு e⁻x வகையீடு பண்ணும்போது e⁻x அப்படியே வரும். ப்ளஸ் அடுத்து e⁻x அப்படியே வச்சுட்டு எக்ஸை வகையீடு பண்ணாங்கன்னா 1ன்னு வரும். சரிங்களா? இப்போது இதை தான் நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். 1 வச்சுட்டு 1 வகையீடு செஞ்சோம், அடுத்து 1 வச்சுட்டு 1 வகையீடு செஞ்சோம். சரிங்களா? அடுத்து ப்ளஸ்ஸு e⁻x வகையீடு பண்ணும்போது e⁻x அப்படியே வந்துடும். மைனஸ் 1ன்னு இருக்குது. அப்போ மாறிலி உறுப்பு 0. சரிங்களா? அப்போ என்ன வரும் நமக்கு, ஈக்குவல் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் e⁻x மைனஸ் 0 கூட்டினால கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். பெருக்குனா பார்த்தா 0 ஆயிரும். இப்போ e⁻x டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு e⁻x ப்ளஸ் e⁻x இன்ட்டு 1 e⁻x தான் ப்ளஸ் e⁻x மைனஸ் 0 போட்டலில் 1 தான், போட்டல்னாலும் 1 தான். இப்போ நாம் எக்ஸோட மதிப்பு 0 இங்கே பிரதி இல்லாமல் பிரதிடும் போது என்ன வரும், e⁻0 டிவைட் பை எக்ஸுக்கு பதிலாக 0 இன்ட்டு e⁻0 ப்ளஸ் e⁻0 ப்ளஸ் e⁻0 எக்ஸுக்கு பதில் 0. இப்போ e0 இதை e⁻0ன்னு சொல்லலாம், e0ன்னு சொல்லலாம். சரிங்களா? இதோட மதிப்பு என்ன, 1. நமக்கு தெரியும், சைடில் எழுதிக்கோங்க பென்சிலில். இப்போ இதுக்கு பதில் நம்ம 1 கொடுக்கும்போது என்ன வரும், மேலே 1 வருமா, கீழே டிவைட் பை 0 இன்ட்டு e0க்கு 1 ப்ளஸ் இங்கே 1 ப்ளஸ் இங்கே 1. அப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த 1 அப்படியே வந்துடும். டிவைட் பை 0 இன்ட்டு 1 0 தான். அப்படின்னா 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 1 கூட்டினா 2, இப்போ 0 நமக்கு அது தேவையில்லை. அப்போ 2 0வோட கூட்டினாலும் கழிச்சாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போ 1/2 இதுக்கான மதிப்பு என்ன, 1/2. ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.